கருத்து கணிப்புமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. இந்த ஏஎன்எஸ் கருத்து கணிப்பு நிறுவனம் நடத்தினதில் 180 இடம் சொல்லியிருந்தாங்க. அதிமுகவுக்கு வந்து 52 இடம் சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து 181லேருந்து 189 சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இன்னும் நிறைய கருத்து கணிப்பு வந்து இந்த 180க்கு மேலே தான் சொல்லியிருக்காங்களே ஒழிஞ்சு 180க்கு குறைஞ்சி எந்த கருத்து கணிப்பும் சொல்லலை. பிரதான கருத்து கணிப்புகள் தொடர்ந்து கருத்து கணிப்பை எடுத்து கொண்டு இருக்கின்ற பிரதான முன்னணி நிறுவனங்கள் நிரந்தரமாக கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய பெயர் சொல்லக்கூடிய பிராண்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி நிறுவனங்கள். ஆனால் சில துபாக்கூர் நிறுவனங்கள்லாம் இருக்குது. அது வந்து வேறு கருத்து கணிப்பு வந்து சும்மா ஏதாவது பேரளவுக்கு வந்து வெளியிட்டுருக்காங்க. அதை பற்றி நம்ம விடுங்க. இந்த கருத்து கணிப்பு பற்றி பேசும்போதெல்லாம் அந்த கருத்து கணிப்பு இந்த அளவுக்கு 11 விழுக்காடு வந்து வாக்கு வித்தியாசம் வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா. 11 விழுக்காடு வாக்கு வித்தியாசம் வந்து 11 விழுக்காடு வரைக்கும் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், 29 விழுக்காடு அதிமுக, திமுக வந்து 40.1 விழுக்காடு. அப்படின்னா 11 விழுக்காடு வாக்கு வித்தியாசம் வருதுன்னா அது வந்து இன்னும் அதிக இடங்களில் தான் வந்து வெற்றி பெறுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். என் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் நிறைய தேர்தலில் பார்த்துருக்கேன். அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். இது மாதிரி வந்து இந்த கருத்து கணிப்பு வருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுகளில் செய்த மக்கள் நலப்பணி திட்டங்கள், இந்த ஒவ்வொரு கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொன்னார், நான் வந்து எனக்கு வந்து ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் இல்லை, ஓட்டு போடாதவங்களுக்கும் என்னுடைய நலப்பணிகள் தொடரும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஒவ்வொரு பிரிவாக, எந்த பிரிவாக இருந்தாலும், மகளிராக இருந்தாலும், பள்ளி குழந்தைகளாக இருந்தாலும், கல்லூரி குழந்தைகளாக இருந்தாலும், அது மாதிரி உயர்கல்வி படிக்கிறவங்களாக இருந்தாலும், அது மாதிரி எல்லா துறையும் ஒவ்வொரு துறையாக பார்த்து வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து திட்டங்களை தீட்டி செய்து வர்றாரு. தமிழ்நாடு வந்து அந்த கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை வந்து இந்தியாவிலேயே வந்து பல துறையில் முதன்மை மாநிலமாக கொண்டு வந்திருக்காரு. பல துறையில் முதன்மை மாநிலமாக கொண்டு வந்து எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லாரும் தெரியுது. மகளிர் வந்து நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க, மாணவர்கள் பலன் அடைஞ்சிருக்காங்க, மாணவிகள் பலன் அடைஞ்சிருக்காங்க, குழந்தைகள் பலன் அடைஞ்சிருக்காங்க, தொழிலாளர்கள் பலன் அடைஞ்சிருக்காங்க, தொழில்துறையினர் பலன் அடைஞ்சிருக்காங்க. பொருளாதார வளர்ச்சி அது வந்து கிட்டத்தட்ட வந்து 15 வருஷத்துக்கு பின்னாடி இரட்டை இலக்கத்துக்கு போயிருக்கு. 11.19 அளவுக்கு இரட்டை இலக்கத்தில் போயிருக்கு. இதெல்லாம் வந்து வச்சு தான் அந்த கருத்து கணிப்பு வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த அளவுக்கு ஆதரவு வந்து வாங்கியிருக்கு. அந்த ஆதரவு வந்து இன்னும் நெருங்க இன்னும் ஆதரவு அதிகமாகவும். என்ன இப்போ ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிற சாதனைகள்லாம் இன்னும் வந்து இப்போ பரவலாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்காது. அதெல்லாம் சேர்ந்தோன்னா அதனுடைய ஆதரவு இன்னும் அதிகமாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை.